மேத்தமேட்டிக்ஸ் 2 ஏப்ரல் 2026 எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஏன்னா இப்போ நமக்கு ஏப்ரல் 16th வந்து எக்ஸாம் அப்படின்னு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக மேத்ஸ் என்னைக்குன்னு தெரியாது. இப்போ நமக்கு ஒரு 15 டேஸில் எப்படி மேத்ஸ் 2வை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலர் அண்ட் அரியர் ரெண்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். பிஎஸ்சி பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அலைட் மேத்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரா நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, சாப்டர்லயே நமக்கு சிலபஸ்லயே இருக்கிற சாப்டர் 1 தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரா எடுத்துக்க போறோம். தட் இஸ் யூனிட் 1. ஏன் யூனிட் 1 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரா எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கு. நான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன். இந்த 3 கொஸ்டின் பேப்பரையும் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த 3 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நான் இதை செக்ரிகேட் பண்ணி எழுதியிருக்கேன். சாப்டர் வைஸ் இதை பிரிச்சு எழுதியிருக்கேன். அப்படி சாப்டர் வைஸ் பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொத்தமே 4 கொஸ்டின் மட்டும்தான் சாப்டர் 1ல இருந்து 10 மார்க்லயும் 5 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 10 மார்க்ல கேட்ட கொஸ்டின் 3 கொஸ்டின் பேப்பர்லயும் இதுதான் 10 மார்க் கொஸ்டின். நவம்பர் 2024, ஏப்ரல் 2024 அண்ட் ஏப்ரல் 2025. ஸோ இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின். காஸ் பவர் n தான் 10 மார்க்கா மூணுத்துலேயுமே இருக்கு. ஸோ டெஃபினட்டா காஸ் பவர் n, அப்படி இல்லை அப்படின்னா சைன் பவர் n. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இது 5 மார்க்ல இருக்கு. அப்ப இந்த சாப்டர்ல இருந்தே ரிடக்ஷன் ஃபார்முலா படிச்சாலே நமக்கு 10 மார்க் வந்துடும். 5 மார்க்கும் அதுல இருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படியே இல்லைனாலும் பெர்னாலி கீழே இருக்கு பாருங்க. பெர்னாலி ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ மொத்தமாவே நமக்கு சாப்டர் 1ல இருக்கிற கான்செப்டே ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்னு ரிடக்ஷன் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரிடக்ஷன் ஃபார்முலா. இதை நீங்க திருப்பி எழுதி மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 3 டெரிவேஷன் இருக்கு. இதுல மொத்தம் 3 டெரிவேஷனையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு 10 மார்க் கொஸ்டின் இதுல இருந்து தான் வரும். வேற கேட்கறதுக்கு அங்க ஆப்ஷனே கிடையாது. அண்ட் செகண்டா இந்த ரிடக்ஷன் ஃபார்முலாவோட ரிடக்ஷன் ப்ராப்ளம் இது அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்காவது கேட்பாங்க. இது 2 மார்க் கொஸ்டின். ஒரு 2 மார்க்காவது இதுல இருந்து கேட்பாங்க. ஒன்னு வந்து ரைட் பெர்னாலி ஃபார்முலா அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு ரிடக்ஷன் ஃபார்முலாவாவது இதுல இருந்து கேட்பாங்க. தேர்டு பெர்னாலி. ஸோ பெர்னாலி ப்ராப்ளம். இந்த 3 படிச்சா நம்ம ஒரு சாப்டர் இதுல இருந்து 5 மார்க். ஸோ ஒரு சாப்டர்ல இருந்து நமக்கு டோட்டலா 19 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து மினிமம் அண்ட் மேக்சிமமா இருக்க இந்த 19 மார்க்கை ஒரு 10 மார்க் ஒரு 5 மார்க். ஸோ இது 10 + 5 + 4 இந்த 19 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேப்பர் கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த 19 மார்க்ல ஒரு மார்க் கூட நமக்கு மிஸ் ஆகாம கிளியரா எழுதுறதுக்கான பிராக்டிஸ் வந்து நம்ம பண்ணணும். இது சாப்டர் 1. அடுத்தது நம்ம வந்து செகண்டா எதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈஸியா இருக்கிறதுக்காக இது எடுக்கிறோம். யூனிட் 5. யூனிட் 5 என்ன? வெக்டார் கால்குலஸ். மற்ற சாப்டரை கம்பேர் பண்ணும்போது வெக்டார் கால்குலஸ் சிம்பிளாகவும் இருக்கும். அண்ட் கான்செப்ட் கண்டிப்பா சாலினாய்டல், இரோட்டேஷனல் அதுல இருந்து சம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால வெக்டர் கால்குலஸ்க்கு போறோம். ஸோ இதுல அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நிறைய தடவை 4 times 5 times எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1ம் சாப்டர் 5ம் நல்லா படிச்சுட்டு மீதி 2 மார்க்ஸ் மட்டும் எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற 3 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற 2 மார்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஸோ 30 மார்க்கே எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கான்செப்ட் இந்த 2 சாப்டர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஹைரார்கி பேட்டர்ன்ல எல்லா சாப்டரையுமே நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெக்டார் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. வெக்டாரோட கொஸ்டின்ஸ் மேத்ஸ் 2 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகவே இல்லை. 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. எந்த கொஸ்டினுமே ரிப்பீட் ஆகல அதர் தென் ரிடக்ஷன் ஃபார்முலா. ஸோ ஒவ்வொன்றுமே புதுசா டிஃப்ரெண்டா தான் இருக்கே தவிர எதுவுமே ரிப்பீட் ஒரே மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸ் கேட்கல.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிரேடியன்ட் பை, அடுத்தது இந்த டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் எஃப், இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சாலினாய்டல் ஃபைண்ட் ஏன்ற கொஸ்டின், இரோட்டேஷனல் கீழே இங்க இருக்கு பாருங்க, இரோட்டேஷனல் கொஸ்டின், கர்ல் ஆஃப் கர்ல் எஃப், டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் எஃப், அண்ட் அப்புறம் இந்த கொஸ்டின் நம்பர் 4 வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டெரிவேஷன். இந்த டெரிவேஷனையும் நீங்க படிச்சுக்கணும். இது 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ஒரு டெரிவேஷன்றதுனால நம்ம இதையும் படிச்சுக்கலாம். அடுத்தது வெறும் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப், நோட்டேஷன்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா படிச்சுக்கணும். ஸோ இதுல நம்ம என்ன ஆர்டர்ல படிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இரோட்டேஷனல், நம்ம ரிவர்ஸ்ல தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இரோட்டேஷனல், செகண்ட் இந்த இரோட்டேஷனோட சேர்ந்தே ஸ்கேலார் பொட்டென்ஷியல், ஸ்கேலார் பொட்டென்ஷியலும் இரோட்டேஷனும் சேர்த்து படிக்கணும். சாலினாய்டல், ஸோ சாலினாய்டல்ல இருந்து கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அடுத்தது டைவர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ்னா டாட் ப்ராடக்ட், அது எப்படி போடுறது, கர்ல் எப்படி கண்டுபிடிக்கிறது. அடுத்தது டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் எஃப் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, கர்ல் ஆஃப் கர்ல் எஃப் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க. இதெல்லாமே அதோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரேடியன்ட், கிரேடியன்ட்ன்றது டெல் பை. ஃபிஃப்த்தா ஐடென்டிட்டிஸ் ஆர் டெரிவேஷன். ஸோ இப்போ வெக்டர் கால்குலஸையும் கவர் பண்ணிக்கோங்க. டாட் ப்ராடக்ட்னா என்ன, எப்படி போடணும், கிராஸ் ப்ராடக்ட் எப்படி போடணும். ஏன்னா இது மற்ற சாப்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது சிம்பிளா இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 19 மார்க்ஸ், செகண்ட் சாப்டர்லேருந்து மார்க் வந்துருச்சுனாலே நமக்கு ஓரளவுக்கு கிளியர் பண்ற மாதிரி வரும். ஸோ டல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 சாப்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எந்த சாப்டர் பார்க்கலாம் அப்படின்னா யூனிட் 3. Unit 3, that is ODE and PDE ரெண்டும் சேர்ந்திருக்கு. இதுல ODE கான்செப்ட்ல இருந்து ஒரு 5 மார்க், நம்ம கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இப்படிதான் இருக்கு 3 பேட்டர்ன்ஸ்லயுமே. ODEல இருந்து ஒரு 5 மார்க்கும், PDEல லெக்ராஞ்சஸ் அண்ட் லெக்ராஞ்சஸும், அதுக்கு அடுத்தது டைப்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தாப்லயும் இருக்கு. டைப்ஸ்ல இருந்தும் சேர்த்து 10 மார்க்னு இருக்கு கொஸ்டின். ஸோ இதுல லெக்ராஞ்சஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அது சிம்பிளும் கூட, ரொம்ப கஷ்டமா இருக்காது. இட் இஸ் வெரி சிம்பிள். டைப்ஸும் சம் ஃபுல்லா சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அலைட் மேத்ஸ் 2 பொறுத்த வரைக்கும் ஃபுல் சம்மையும் நம்ம கிளியரா சால்வ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இதுல மேல இருக்கிற எக்ஸாம் கொஸ்டின்ஸே பார்க்கலாம். இங்க நமக்கு ஓடியில சம்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் இருக்கு ஓடியில. எனக்கு சைன் கியூப் எக்ஸை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி பிஐ போடணும்னு தெரில அப்படின்னா சிஎஃப் மட்டும் போட்டா கூட போதும். ஸோ 5 மார்க்குக்கு 2 மார்க் 3 மார்க் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த காம்பினேஷன், அடுத்த 2 காம்பினேஷன், எனக்கு எப்பெல்லாம் பிஐ கஷ்டமா வருதோ, பிஐ சிம்பிளா வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வரல. இது வந்து அந்த 3 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த 5 மார்க் கொஸ்டின். எடுத்த 4 கொஸ்டினுமே டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளான எக்ஸ்போனென்ஷியல் அந்த மாதிரிலாம் சம்ஸ் கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. ஸோ டிஃபிகல்ட்டாவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிஐ பார்ட் தெரியலனாலும் பரவாயில்ல, சிஎஃப் மட்டுமாவது இங்க இருந்து கால்குலேட் பண்ணும். வேற ஸ்பீடியில பாத்தீங்கன்னா லெக்ராஞ்சஸ். ஸோ இது ஒரு லெக்ராஞ்சஸ் கொஸ்டின், இது ஒரு லெக்ராஞ்சஸ் கொஸ்டின். லெக்ராஞ்சஸ்ல இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின். சாரி, இது லெக்ராஞ்சஸ் கிடையாது, இது வந்து டைப்ஸ்ல வரும். ஓகே, 2 லெக்ராஞ்சஸ் கொஸ்டின் இருக்கு. ஓகே, மீதி வந்து டைப்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் 2 கேட்டிருக்காங்க, தெரியுதா? ஒரு கொஸ்டின் கேட்கல, எல்லாத்துலயுமே 2 கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. ஸோ ஓடிஇ 5 மார்க்ல இருக்கும், பிடிஇ 10 மார்க்ல இருக்கு. ஸோ ஹாஃபா கூட படிச்சுக்கலாம் அப்படின்றதுனால இதை வந்து அடுத்த கான்செப்டா வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா யூனிட் 4. யூனிட் 4 நம்ம லாப்லாஸ் எடுத்துக்கலாம். லாப்லாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட், லாப்லாஸ்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. லாப்லாஸ்
இதெல்லாம் வந்து எந்த ஆர்டர்ல படிக்கணுன்றதுக்காக சொன்னேன். மேல சொன்ன 2 சாப்டர் 30 மார்க் எடுக்கிறதுக்கு, இது வந்து நீங்க எந்த ஆர்டர்ல படிக்கணும் ஒவ்வொன்றும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா புட் அ டிக் மார்க். ஓகே, லேப்லாஸ்ல நீங்க என்னெல்லாம் படிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா டைப்ஸ். அதுல அடுத்தது செகண்ட் எப்படி இருக்கும்னா சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலால கொண்டு வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது ஷிஃப்டிங் எப்ப யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்போனென்ஷியலோட வரும்போது ஷிஃப்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஷிஃப்டிங் தியரம். அண்ட் ஃபோர்த்து டிஃபரன்ஷியேஷன் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுவோம்? டி ஸ்கொயர் பக்கத்துல இருந்ததுன்னா டி ஸ்கொயர் பக்கத்துல இருந்தா டிஃபரன்ஷியேஷன், e பவர் at பக்கத்துல இருந்ததுன்னா ஷிஃப்டிங். அடுத்தது இன்டகிரேஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when it is divided by t அந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா. இதெல்லாம் லாப்லாஸ்ல கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் லாப்லாஸ் இன்வர்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இங்கேயும் நமக்கு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. இங்கேயும் நமக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இருக்கு, அண்ட் டிஃபரன்ஷியேஷன் டெக்னிக் இருக்கு, இன்டகிரேஷன் இருக்கு. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின் ஒரு எல் கொஸ்டின், ஒரு எல் இன்வர்ஸ் கொஸ்டின், ரெண்டும் சேர்ந்து தான் கேட்டிருக்காங்க. கீழே 2 எல் கேட்டிருக்காங்க, ஆனா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10 மார்க்னா 2 இருக்கு. அப்புறம் ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா அது 5 மார்க். 2 கொஸ்டின் வரதெல்லாம் வந்து 10 மார்க். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 8th கொஸ்டின்லாம் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதை சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இன்வர்ஸ்ல இருந்தும் கேட்கலாம், எல்ல இருந்தும் கேட்கலாம். இதை ஏன் நான் ஃபோர்த் கான்செப்டா ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லாப்லாஸ் வந்து ஹியூஜ். அதுல எது வரும்னு நமக்கு தெரியாது. ப்ராப்ளமும் மோஸ்ட் டிஃபிகல்ட்டா வருமா சிம்பிளா வருமா எங்கேயும் நமக்கு கெஸ் பண்ண முடியாது. அதனால இதை ஃபோர்த்தா ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலா யூனிட் 2வை நம்ம ஃபைனலா எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன் ஃபைனலா எடுத்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபூரியர் சீரீஸ் 2 டிவிஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் 0ல இருந்து 2π, செகண்ட் டிவிஷன் -πல இருந்து π. இந்த 0 to 2π இருந்தா டைரக்டா சம் அப்படியே வந்து சால்வ் பண்ணிடலாம், அப்படியே முடிஞ்சிடும். -π to π இருந்தா ஈவனா இல்ல ஆடா இல்ல நெய்தர் ஈவன் நார் ஆடான்னு செக் பண்ணணும். நெய்தர் ஈவன் நார் ஆட். இதை செக் பண்ணிட்டு தான் நான் என்னோட சம்மையே ப்ரொசீட் பண்ணுவோம். இதோட டிராபேக் என்ன அப்படின்னா, இங்க ஃபார்முலா தப்பாகும் போது நமக்கு சம் ஃபுல்லா சால்வ் பண்ணியிருந்தாலும் தப்பாயிரும். ஸோ இங்க நீங்க என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்முலா எழுதலாம், நமக்கு மினிமமான அந்த 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஃபார்முலாவை கரெக்டா எழுதுங்க. A0 போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. A0க்கான ஒரு 3 மார்க்ஸ் கிடைச்சிரும். AN BN முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அந்த பார்ட்டை அப்படியே கூட விட்டுறலாம். சம்டைம்ஸ் நீங்க பெர்னாலி அப்ளை பண்ணிட்டு லிமிட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண தெரியலனாலும் அதுக்கான 1 மார்க் 2 மார்க் தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபூரியர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இங்க ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலால தப்பாச்சுன்னா எல்லாமே தப்பு. அண்ட் இது ரொம்ப லென்த்தியா இருக்கும். இது ரொம்ப லென்த்தி ப்ராப்ளம். ஒரு 3 sides 4 sides போற மாதிரி ரொம்ப லென்த்தியான ஒரு ப்ராசஸ். அதனாலதான் இதை லாஸ்டா ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல ஏதாவது சில்லி மிஸ்டேக் வந்தா கூட மொத்தமா மார்க் போயிடும். ஸோ மேலேயே இந்த டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். மேலேயே இது நான் டாபிக் வைஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலேயே இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட்டு கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன். ஆல் தி பெஸ்ட்.